இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 119, 147 நாம் வாசிக்கின்ற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், ஒரு வசனத்திற்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அதிகாலையில் தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அதிகாலையிலே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருப்பதற்கு பதிலாக அயர்ந்த நித்திரையிலே அநேகர் இருப்பதை நாம் காண முடியும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன வசனம் தருகிறார் என்பதை குறித்து மிகுந்த கவனம் உடையவர்களாக நாம் அதிகாலையிலே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அபிமெலேக்கு அதிகாலையிலே கர்த்தருக்கு முன்பதாக நின்றான், ஆபிரகாம் அதிகாலையிலே ஆயத்தமாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு அதிகாலையிலே எழுந்திருந்தான், யாக்கோபு, தாவீது இவர்கள் எல்லாரும் அதிகாலமே விழித்துக் கொண்டார்கள், மோசே அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக நின்றான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். இந்த காலைதோறும் உள்ள அந்த புதிய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாய் நான் அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வசனம் கொடுக்கும்படியாய் நாம் அதிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, காலையில் தோறும் உள்ள அந்த புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள நான் ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கிருபை என்பது தகுதியில்லாத எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபை என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். இதை பெற்றுக்கொள்வதற்காக நான் அதிகாலமே ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பிதாவின் சித்தத்தை, பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் இயேசு கிறிஸ்து அதிகாலமே ஆயத்தமாகி அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார், மலையின் மேல் ஏறினார், அவர் ஜெபம் பண்ணினார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தையும் திட்டத்தையும் அறிவதற்காக நாம் அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பதாக சத்தமிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நான் அதிகாலமே எழுந்திருக்கிறேனா, நான் அதிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறேனா? சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நாம் அதிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக நிற்கின்ற பொழுது அவர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களுக்கு வசனம் கொடுக்கிறார், உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார், உங்களுக்கு போதித்து உங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கின்ற பொழுது அவருக்கு பிரியமானதை செய்கிறீர்கள்,
இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் செயல்பட்டு கர்த்தருக்காக பலமாய் செயல்பட்டு வாழுகின்ற பொழுது ஒருவேளை அவருடைய இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு நாளும் அதிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருப்போம். அவர் உங்களுக்கு வசனம் கொடுப்பார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன்.